இப்போ நடந்த பாஃபல்காம் பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கு. 2 நாடுகளுக்குமே அணு ஆயுதம் இருக்கு. உலகம் முழுக்க சேர்த்து பார்த்தா சுமார் 14,000 அணுகுண்டுகள் இருக்கிறது. ஆனா இது மாதிரி பயங்கர ஆயுதங்கள் இருந்தும் ஏன் இன்னும் யாரும் இதை பயன்படுத்தல? காரணம் என்ன? இதை புரிஞ்சாகணும்னா நம்ம 1945க்கு போகணும். 2ஆம் உலக போரின் கடைசி நாட்கள். அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மேல அணுகுண்டு போட்டுச்சு. 2 அணுகுண்டுகள் தான், ஆனால் லட்சக்கணக்கான உயிர்கள் ஒரே நொடியில் அழிந்தன. ஒரு நகரம் முழுவதும் சாம்பலாக மாறியது. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து இதனை மீண்டும் ஒருபோதும் நடக்க தரக்கூடாது என்று முடிவெடுத்தது. அந்த பயத்தில தான் 1945க்கு பிறகு யாருமே அணுகுண்டு யூஸ் பண்ணல. அமைதி காக்கும் நோக்கத்துடன் உலக நாடுகள் ஒன்றாக சேர்ந்து 1945 யுனைடெட் நேஷன்ஸ் UN உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு உலக நாடுகளை ஒருங்கிணைத்து பயங்கர ஆயுதங்கள் பயன்படுத்தாமல் அமைதியை பரப்பி யுத்தங்களை தடுக்கவும் உதவுகிறது. பின்னர் 1957 இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA அமைக்கப்பட்டது. IAEA இந்த அமைப்பின் நோக்கம் அணு ஆயுதங்கள் மற்றும் அணுக்கருவிகளின் பயன்பாட்டை கவனித்து அவற்றின் பரப்பை தடுக்கும் விதமாக செயல்படுகிறது. 1968 நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி மற்றும் 1996